ஹாய். ஸோ வெல்கம் டு தொடக்கரி விலாக்ஸ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு பெத்த சைஸ் வீடியோவாக இருக்க போகுது. ஏன் எதுக்கு அப்படின்னா, நான் இந்த கேலிஸ்தனிக் சீரீஸ் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு சரி ஒரு பிரேக் ஒன்று எடுப்போம், ஒரு 10 டேஸு அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்து சரி கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா மைண்ட் வைஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஒரு வீடியோ போட ஆரம்பித்து நிறுத்தி ஒரு 2 டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு லிட்ரலாக இது மாதிரி தான், லைக் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். ஃப்ரீயாக இருந்தாச்சா என்னடா ஒன்றுமே பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணும்ல. அந்த மாதிரி இன்றைக்கி ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே அண்ட் ஏஞ்சிட்டு உட்காந்து அப்படியே இன்ஸ்டாகிராம் நோண்டிக்கிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி போரிங்காக இருந்தது. என்னடா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை, அதனால் சோம்பேறி ஆயிடுவோமோ அப்படின்ற ஒரு ஃபீலு கிட்டத்தட்ட ஆகிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு ஏஞ்சது என்னமோ ஒரு 2 மணிக்கு ஏஞ்சேன். அப்படியே உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்ருக்கோம். சரி நம்ம ஏன் ஒரு பெரிய சைஸ் வீடியோ ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. அண்டு இதை பண்ண சொல்லி முக்கியமாக வந்துட்டு எங்கள் அண்ணன் ரொம்ப நாளாக வந்துட்டு கேட்டே இருந்தான், பண்ணுறா அப்படின்னு. நானும் தள்ளி போட்டுட்டே இருந்தேன். அப்புறம் கூட இருந்த பசங்க கூட ஒரு பெரிய சைஸ் வீடியோ பண்ணுறா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சரி உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே டப்புன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு, ஏன் ஒரு பெரிய சைஸ் வீடியோ பண்ணக்கூடாது அப்படின்னு. அதனால் சரி பேசிவிட்டு ஒரு டே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து இந்த வாய்ஸ் ஓவரில் கொடுத்து எங்கேஜிங்காக வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து இந்த மாதிரி நேரில் இருந்து பார்த்து பேசி எங்கேஜிங்காலாம் வச்சுக்க தெரியாது. ஏன்னா எனக்கு இது மோஸ்ட்டாக வந்து வராது. வாய்ஸ் ஓவர் போன காரணமே வந்து இது வராத காரணத்தினால தான். அட் த சேம் டைம் வந்துட்டு இந்த வெளியெல்லாமும் பேசுவோம், இன்னுமே வந்துட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். அதனாலே நம்ம இந்த வாய்ஸ் ஓவருக்கு பழகின ஒரு கேஸு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரில, அப்படி இப்படின்னு இருக்கும், மற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ரெஸ்ஸு விஷயத்தில் வந்துட்டு எனக்கு ட்ரெஸ்ஸுனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாகவே வாங்கி வைப்பேன். பட் என்ன ஒரு விஷயம்னா, போடும்போது செம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவேன். இந்த சென்ஸ் இன்றைக்கி எது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் அப்ராக்சிமேட்டாக ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அவசரமாலாம் கிளம்பும்போது பேசாமல் நம்ம வந்து இந்த ஒரு சிலர்லாம் இருப்பாங்க எப்போவுமே வந்து இந்த பிளாக் டிஷர்ட்டு, பிளாக் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போட்டு நான் பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப்பில் இந்த ரிஷிபீடியா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவர் அப்படி தான் பண்ணும். அப்படி இப்போ ஒரு வீடியோலாம் பண்ணுறதில்ல, பட் நம்மளோட ஃபேவரட் அவர். ஒரு டைமில் இருந்தால் அப்படி அவரெல்லாம் அப்படி தான் பண்ணுவார். அந்த மாதிரி மாறி இல்லாமல் பேசாமல் இந்த தொலையில் இருந்து கொஞ்சம் டைமாவது சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு தெரில, எனக்கு அது மாறினா மாறுவேன். வந்துட்டு இந்த ஸ்லீவ்ஸ் போட்டு பொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. நிறைய பேருக்கு தோணலாம், என்னடா உடம்பு வச்சுருக்கான், இருக்குன்ற காரணத்தினால இப்படிலாம் பண்ணுறானா அப்படின்னு. கஷ்டப்பட்டு ஏற்றுறதெல்லாம் எதுக்கு, ஜாலியாக இப்படி சுற்றுறதுக்கு தானே. அதை மறைச்சி வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருந்துக்கணும், அதுதான் நம்ம கான்செப்ட்டு. ஓகே, ஒரு வழியாக வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இந்த ஆக்சுவலாக இந்த இப்போது என்ன சொல்கிறது, இந்த ப்ரைவசி வேலைகள்லாம் முடிச்சுட்டு இதில் மெயினாக இந்த ப்ரைவசி வேலைகள்லாம் என்னென்னா, ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறது, காலேஜ் கடனை முடிக்கிறது, அந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் தான் வந்து ப்ரைவசி வேலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க, என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரி இல்லை. ஸோ அதுதான் ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு பேக்கிங்ஸ். ஸோ மோஸ்ட்டாக ஜிம்முக்கு என்னெல்லாம் கொண்டு போவான்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேண்டு, இன்றைக்கி வந்துட்டு பேசிகிட்டே வீடியோ பண்ணுறோம் அப்படின்றதுனால மைக்கு, அண்ட் தென் இன்றைக்கி லெக் டே பார்ட் 2 பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் தென் ட்ரைபாடில் தான் இப்போ வந்து ஃபோன் உட்காந்துட்ருக்கு, வீடியோ ஓடிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு ரெகுலராக எடுத்துகிட்டு போவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கிடையாது. வழக்கம் போல் எதனா வந்து இங்கேயே விட்டு போயிடுவேன். அது ஜிம் போனதுக்கப்புறம் ஞாபகம் வரும். சரி, நானும் இப்போ ரீசெண்ட் டைமில் இருந்துட்டு
சரி ஒரு கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 5-10 செகண்ட் இருந்துட்டு என்னெல்லாம் எடுத்துக்கணும் விட்டுருக்கோம் அப்படின்றத வந்துட்டு அனலைஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இருந்து யோசித்து மறந்ததை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 நாள் ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்தையே மறந்துட்டேன். ஓ அதை பண்ணணும் அப்படின்றதே ஜிம்முக்கு போய் தான் ஞாபகம் வர ஆரம்பிச்சிது. இன்றைக்கி மறக்கலை. அதனால் இப்போவே வந்துட்டு என்னெல்லாம் மறந்துருக்கேன் அப்படின்றத பார்த்துக்கிறேன். சரி குளுக்கல் ஷேக்கை போட்டு ஜிம்முக்கு சதறிடலான்னு பார்த்தா பால் பாக்கெட் இல்லை. அதனால் பால் பாக்கெட் வாங்க போகிறேன். வழியில் ஃபாலோவர் ஹாய், எப்படி இருக்க? முடி நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட்டும் ஒன்று கொடுத்தான். ப்ளஸ் வந்துட்டு நீல முடி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிப்ரிமேஷனும் ஒன்று கொடுத்தான். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஸோ ஏன் ஜிம்முக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த குளுக்கல் ஷேக் அப்படின்னா நிறைய பேர் வந்து மோஸ்ட்டாக இந்த வந்துட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டாக எடுப்பாங்க. நான் ஏன் ப்ரீ ஒர்க் அவுட்டாக இந்த சென்ஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. லைக் நான் வந்துட்டு என்னோடய ஷெட்யூல் படி ஏஞ்சி ஒரு 1 or 2 ஹவர்ஸில் வந்து ஜிம் போகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு என்னால் சமைச்சிட்டு அதெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அந்த குளுக்கல் ஷேக்கை செட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு வெளியெல்லாம் இந்த மாதிரி எடுத்து பேசி பழக்கம் இல்லை. இன்னுமே லைட்டாக அந்த கூச்சம் இருக்கிறது. பட் ஆள் வராத டைமாக பார்த்து நைஸாக அப்படியே எடுத்து பேசிடுறேன். வழக்கம் போல் தான் குளுக்கல் ஷேக்குக்கு ஒரு 500 ml பாலில் நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வி என்னென்னா ரா மில்க் யூஸ் பண்ணலாமா என்ன ஏதுன்னு. நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நிறைய இடத்துலனா நான் ஒரு 2-3 வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆல்சோ இதை பற்றி நிறைய பேரும் வீடியோ போட்டிருக்காங்க. இந்த சென்ஸ் நம்ம வாங்குகிற பால்லேயே பாஸ்டரைஸ்டுன்னு சொல்லிட்டு அவங்களே இது பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. மீனிங் நம்மக்கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே அது ஒரு சர்டைன் லெவல் ஆஃப் டெம்பரேச்சரில் ஹீட் பண்ணிவிட்டு இந்த சென்ஸ் அதில் பாக்டீரியா எதுவும் இருக்காது. ஸோ உங்களுக்கு வயிற்று பிரச்சனை, உங்கள் கட் பாதிக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. நீங்கள் இப்போ வந்து ராவாக வந்துட்டு இந்த பால்லாம் கறக்கிற ஒரு இடத்துலேருந்து ராவாக வாங்குறீங்க அப்படின்னா தான் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். ஸோ இப்போ இந்த பேக்கெட் பாலில் மோஸ்ட்டாக வந்துட்டு பாஸ்டரைஸ்டுன்னு வந்துடும். ஸோ சேஃப் தான். நீங்கள் வந்து அப்படியே ராவாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த குளுக்கல் ஷேக்கில் ஒரு விஷயம் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா சில்லுன்னு இருக்கணும். கரெக்டாக வந்துட்டு ஒரு 400 ml 2 ஸ்கூப்ஸ் போட்டிங்கன்னா பக்காவாக இருப்பான். நான் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து 2 ஸ்கூப் மவுண்டன் ஸ்கூப்பாக எடுப்பேன். ஸோ ஜாஸ்தி வரும். ஸோ அதனால் 500 ml மில்க்கு இதுதான் மவுண்டன் ஸ்கூப். அண்டு இதை வந்து கலக்கிறதுக்கும் ஒரு டெக்னிக் இருக்குது. என்னென்னா இப்போ நான் இதை இப்படியே ஷேக்கர் கூட போட்டு அடிச்சிட்டேன்னா அது போய்ட்டு இந்த மூடியில் அங்கே இங்கேன்னு ஒட்டிப்பான். ஸோ அந்த ப்ரோட்டீன்லாம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆயிரும். நான் முன்கூட்டி என்ன பண்ணுவேன்னா இது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கிடுவேன். ஸோ அது ஓரளவுக்கு நல்லா டிசால்வ் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் மிச்சம் இருக்க அந்த அல்லுசில்ல வந்து மூடியை போட்டு குளுக்கல் தட்டுருவேன். பார்த்து ப்ரோட்டீன் எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் இது மாதிரி தான் குடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லலாம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் டயட்டை செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்டு போக முடியுதுன்னா டோட்டலாக ஃபைன் தான். ஷேக்கை நீங்கள் மேபி வேறு எதனா ஒரு டைமில் கூட செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் ஈஸியாக செட் பண்ணிக்கிறோமோ நம்மளுக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது. எனக்கு அந்த விதத்தில் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டாஸ்க்கு கஷ்டம் சமைக்கிறது. அதுக்கப்புறம் எனக்கு டைம் இருக்கும். நான் அப்போ சமைச்சு மீதி இருக்க மீல்ஸ் எல்லாத்தையும் வந்து குக் பண்ணி எடுத்துப்பேன். இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில. அதனால் ஜிம்முக்கு கிளம்பும் போது வேறு எதனா பேசுகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. அண்டு மோஸ்ட்டாக வந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். பட் இன்றைக்கி நம்ம டேவை பேசிகிட்டே பண்ணுறதுனால சரி நடந்துகிட்டே போவோம் அப்படியே பேசிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இந்த ஜிம்மு விஷயத்தில் ஒரு கதை இருக்குது. என்னென்னா நான் கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஒரு அக்டோபர் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் என்னோடய டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜிம்மில். ஸோ நிறைய பேர் வந்துட்டு லைக் நான் காலேஜ் படிக்கும்போது கரெக்டாக வந்துட்டு ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா
அப்போவே வந்துட்டு நிறைய பேர் சொன்னாங்க, இல்லை வேலைக்கெல்லாம் போனால் வந்துட்டு பண்ண முடியாது, விட்டுருவேன் அப்படின்னாங்க. வேலைக்கு ஸ்விட்ச் ஆனேன். அப்போயும் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கடுத்து லைக் இந்த செஞ்சு வேலையிலையும் கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லாம் போச்சு. நைட் ஷிஃப்ட்லலாம் போட்டாங்க. நைட் ஷிஃப்ட்லலாம் போட்டால் வந்துட்டு பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கூட சொன்னாங்க. நைட் ஷிஃப்ட் போகியும் நான் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேலை பண்ணிகிட்டே இந்த கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணுறது, ஜிம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்பயும் வந்துட்டு பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வேலையை விட்டு இப்போது ஃபுல் டைமாக வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். பாயிண்ட் என்னென்னா, நம்மளால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பண்ணலாம். நம்மளுக்கு உண்மையிலேயே அந்த விஷயம் வந்துட்டு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குது அப்படின்னு சொல்லலாம் யோசிக்கவே மாட்டோம். கண்டிப்பாக என்ன ஆனாலும் பண்ணிடுவோம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ காசே இல்லைனாலும் ஒரு வண்டி மேலே ஆசை வருது, ஒரு ஃபோன் மேலே ஆசை வருது அப்படின்னா சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் போடுறது என்ன, அந்த இஎம்ஐ கட்டுறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது என்ன, அந்த மாதிரியான ஒரு பேசிக் கான்செப்ட் தான். ஸோ உண்மையிலேயே உங்களுக்கு அந்த விஷயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் வந்து என்னன்னாலும் பண்ணுவீங்க. அவ்வளோதான். அது மாதிரி தான் நானும் ஆரம்பித்தேன், பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பண்ணிகிட்ருக்கிற மாதிரியே வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்துட்டு போக போக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஆப்வியஸாக ஒரே விஷயத்த யாருக்காக இருந்தாலும் சரி பண்ண வந்துட்டு ஒரு மாதிரி சலிச்சிரும், போர் அடிச்சிரும். பட் அதை வந்து அடுத்தடுத்து எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கிறது, என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக கண்டுபிடிச்சி அதுக்குண்டான வழியை கண்டுபிடிச்சி போகிறது தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. ஒரே மாதிரி இருந்ததுன்னா திடீர்னு எதனா ஒர்க் அவுட்டில் ஸ்ப்ளிட்டு சேஞ்ச் பண்ணுவேன், இல்லை வந்துட்டு எதனா புது சப்ளிமெண்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணுவேன். லைக் அப்படி பண்ணும்போது ஓகே புதுசாக ஒரு விஷயம் வாங்கியிருக்கோம் அப்படின்னும் போது அது ஒரு ஹைப் ஒன்று கொடுக்கும். ஓகே அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி வந்து ஜிம்முக்கு போவேன், ஒர்க் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயம் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி விஷயம், உங்களுக்கு மேபி அது டிஃபர் ஆகலாம். அது என்னன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். இப்போது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனித மூளை ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதனால் வந்து முடியும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாருங்களேன், நான் வந்து இந்த லாங் சைஸ் வீடியோக்கு வெளியெல்லாம் பேசணும் அப்படின்ற ஒரு காரணம், ஒன் ஆஃப் த ரீசன் வந்துட்டு வெளியே பேசணும் அப்படின்ற காரணத்தினால தான் வந்து இவ்வளோ நாள் வந்துட்டு தள்ளி போட்டிருந்தேன். பட் இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். கூட வந்துட்டு யாருன்னா இருந்தாவது ஓகே, ஓரளவுக்கு ஒரு வைப் இருக்கும், ஒரு மாதிரி ஜாலியாக பண்ணிடலாம். பட் இப்போ வந்துட்டு நான் தனியாக இது மாதிரிலாம் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக ஒரு ரோடில் நின்று லிட்டரலாக ஒரு ரோடில் நின்று பேசிட்டு இப்போ தான் வந்துட்டு வாட்டி பண்ணுறேன். சிம்பிள், அவ்வளோதான். அதெல்லாம் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா நாள் போக போக நீங்கள் அதை தள்ளி போட வந்து அது வந்து ஒரு மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து டவுன் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யோசிக்கும் போதே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். தட்ஸ் த பெஸ்ட் வே. தள்ளி போட வந்து அது மூளையிலேருந்து பின்தங்கி போயிட்டே இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுறேங்க. அண்ட் திஸ் இஸ் ஜிம். ஸோ லெக் செஷன் கம்ப்ளீட்டட். ப்ரீவியஸாக நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்த எல்லா வேரியேஷன்ஸ் தான் ட்ரெயின் பண்ணேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இப்போது சீட்டட் காஃப் ரைஸ் அண்ட் தென் காஃப் ரைஸ் லெக் ப்ரெஸ்ஸில் போட்டு ஒர்க் அவுட் ஓவர். கீழே வந்துட்டு பேசி வீடியோ எடுக்க முடியல, காஸ் சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தது. நம்ம போடுறதே எப்பயாவது இதில் அந்த பேக்ரவுண்ட் சாங்லாம் ஓடி இந்த யூடியூப்கார அதை பிடிச்சி தூக்கிட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க. ஜஸ்ட் ஒரு வேரியேஷன் மட்டும் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன். என்ன வேரியேஷன்னா, நம்ம இன்னர் தைஸுக்கு இந்த அடக்டர்ஸ் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அது ஒன்று எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருந்தேன். இந்த நாள் தான் இது ரெண்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கைஸ், அண்ட் திஸ் இஸ் த கரண்ட் லெக் கண்டிஷன். இன்னும் ஸ்ப்ளிட்லாம் வந்துட்டு ப்ராப்பராக அந்தளவுக்கு மாற்றலை. ஆக்சுவலாக வந்து இன்னும் ஒரு 10 டேஸில் ப்ராப்பரான ஸ்ப்ளிட் அண்ட் டயட்டுக்கு ஸ்டிக் ஆயிடுவேன். லட்சி. ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சு அண்ட் இப்போது வீட்டுக்கு அகைன் நடந்து போய்கிட்டு இருக்கேன்.
இப்போ என் மைண்டில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒன்று, இன்றைக்கி சண்டே, நீயே வந்துட்டு சிக்கன்லாம் வாங்கி சமைக்கணும், வெளியவே வாங்கிடு, வெளியே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்துட்டு வெளியே வாங்கினா காசு நிறைய ஸ்பெண்ட் ஆகுது, இதுக்கு நீயே வாங்கி சமைச்சிட்ட அப்படின்னா 2 வேலைக்கும் சேர்த்து காசு கம்மியாக தான் ஆகும், அங்கே பண்ணோம் அப்படின்னா ஒரு ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. தெரில, ஒரு மாதிரி நியூட்ரலில் மாட்டிக்கிட்டேன். பார்ப்போம். நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நடந்த போரில் கெட்டது ஜெயிச்சிருச்சுன்ற மாதிரி வெளியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். இட்ஸ் பிகாஸ் ஏன்னா இன்னும் ஒரு 10 நாள் தானே, அதுக்கப்புறம் எப்படி ஸ்ட்ரிக்டாக போயிடுவோம்ல. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்போம், ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மூளை சொல்லிச்சு. அதுதான் பிளானு. ஸோ பட் இன்னும் பசிக்க ஆரம்பிக்கலை. ஸோ டைமும் இப்போ வந்துட்டு 7 ஆகுது. கொஞ்சம் எனக்கு கிளைண்ட் ஒர்க் பெண்டிங் இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம். பா, திஸ் இஸ் பிளாக்கி. இவன் கொஞ்சம் பாசமான பீஸு. இது வந்து இன்னும் இவனா இல்லை இவளான்னு தெரியல, இன்னும் கொஞ்சம் வாழ்ந்துருந்தா தான் தெரியும்னு நினைக்கிறேன். இவன் கொஞ்சம் பாசமான பீஸு. வருவான், அடிக்கடி வந்து இதோ இந்த மாதிரி இப்படி பண்ண சொல்லுவான், அப்புறம் இப்படி பண்ண சொல்லுவான். அந்தளவுக்கு கடிக்கலாம் மாட்டான். தெரில வளர்ந்தா என்ன வேலையை காட்டுவான்னு. ஒருத்தன் இருக்கான், அவன் கொஞ்சம் முரட்டு பீஸு. தொட்டா இல்லை கொஞ்ச நேரத்துக்கு இதோ இந்த மாதிரிலாம் தூக்கி வச்சுருந்தா விடமாட்டான், அவன் புறான்ட்டு போயிடுவான். ஆனால் சோறுனா மட்டும் கறி எதனா வாங்கின்னு வந்தேன்னா அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே பாசமாக அப்படியே தடவிட்டு அப்படியே இது பண்ணுவான். மற்றபடி அவன் இதோ இவனை மாதிரிலாம் இருக்க மாட்டான். திஸ் கை இஸ் ஃபேவரட் ஆர் கேர்ள் இஸ் ஃபேவரட். ஜெண்டர் ரிவ்யூ ஆனதும் என்னடா மேட்ச். இப்போ வந்துட்டு அவனை பிடிச்சே ஆகணும். அது எதனா ஒன்று பிடிச்சி அதை வந்துட்டு கொல்ல மாட்டான். கொல்லாமல் அப்படி வாயில் பிடிச்சி அப்படி கீழே போட்டு அப்படி கையால் 2 தட்டி தட்டி அது மாதிரி பண்ணி அவனுக்கு விளையாட்டு லாஸ்ட்டில் கடிச்சு சாப்பிட்ருணும். அவனுக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்லு. பேருக்கு இந்த கிளைண்ட் வேலைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. அப்படி ஸோ பேசிக்காக சொல்ல போனோன்னா லைக் ஃபிட்னஸில் ஆன்லைன் ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த சென்ஸ் நாட் ஃபார் பிகினர்ஸ் பட் எக்ஸ்பீரியன்ஸ்டான யூசர்ஸுக்கு. லைக் ஒரு இடத்துல இப்போ ஒரு பாயிண்டில் ஸ்டக்காக இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு சில ஆட்கள், இல்லை வந்து இனிஷியலாகவே கொஞ்சம் கூட சேஞ்சஸ் பார்க்க முடியாத ஒரு சில ஆட்கள், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கு. ஏன்னா அப்படி இருக்கவங்களுக்கு தான் செட் ஆகும். ஆக்சுவலாக பிகினர்ஸாக இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக்கே தெரியாமல் நான் ஜஸ்ட் இது அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அப்படின்னா அவங்களால அது போய் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா பட் அடுத்து என்னால் வந்து ஒரு இடத்துலேருந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆன்லைன் ட்ரைனிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் கைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் எவ்ரி சிங்கிள் டே வந்துட்டு ஃபாலோ அப் பண்ணுவேன். இந்த சென்ஸ் அவங்க எனக்கு ரெகுலர் பேஸஸில் மீலு, ஒர்க் அவுட் அப்டேட்ஸு இதெல்லாம் வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். அனுப்பாதவங்கள நோண்டி சித்திரவதை பண்ணியா இல்லையா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரை வாங்குவேன். அண்ட் இன்கேஸ் இஃப் அட் ஆல் டவுட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா அவங்ககிட்ட கால் பண்ணி கனெக்ட் பண்ணி பேசி அதை கிளாரிஃபை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓடிட்டுருக்கோம். விஷயம் இன்ஸ்பைரிங்காக சொல்கிறேன் பாருங்கள். அண்ட் இப்போ இருக்கவங்க தான் வந்துட்டு டைம் இல்லை, வேலைக்கு போகணும், இது போகணும் அது போகணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்கியூஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இவர் கிளைண்ட்டு பக்காவான கன்சிஸ்டன்சி, எவ்ரி சிங்கிள் டே பக்காவாக அனுப்பிடுவார். அண்ட் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆயிருக்கு. ஸோ என்னென்னா 2 monthஸில் கிட்டத்தட்ட 5 kgs வந்து குறைச்சிருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுமா,
இவரோட ஏஜ் வந்துட்டு அரௌண்ட் ஒரு 63 60 சம்திங் 60s சம்திங் வருது. தட்ஸ் த திங். அண்ட் இவர் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் செம்ம ஹாப்பி ஆனார். பிகாஸ் இவர் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக வந்து லைக் ஆக்டிவாக ஃபிட்னஸில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு ஆள். பட் இந்த ஃபுட்டு எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் வந்து ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ணதில்லை. பட் அதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணதுமே வந்து இந்த 15 வருஷத்தில் பார்க்காத ரிசல்ட்டை வந்துட்டு நான் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஸோ நிறைய பேர் வந்து லேட் ஆயிடுச்சு, இல்லை அவ்வளோதான் இதுக்கு மேலே பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படி இப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரே விஷயந்தான், பெட்டர் லேட் தென் நெவர். ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. வயசானாலும் வந்துட்டு ஒரு மாதிரி ஜிம்முக்கெலாம் போகணும், ஃபிட்டாக இருக்கணும். அது ஒரு மாதிரி எப்படி சொல்ல, ஒரு பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம் மாதிரி தான். ஏன்னா நான்லாம் வந்துட்டு வயசானவங்க, நான் ஜென்ரலாக வந்துட்டு ஃபிட்டான ஆளுங்களை பார்த்தாலே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆயிரும். அதுவும் இந்த ஏஜ்லலாம் வந்துட்டு ஃபிட்டாக இருக்கிறவங்கள பார்த்தோன்னா அது ஒரு மாதிரி வேறு லெவல் தான், நெக்ஸ்ட் லெவல். அது உண்மையாக சொல்லப்போனால். ஏன்னா இப்போது இருக்கிற ஜென்ரேஷனில் 20s 30s இவங்களே வந்துட்டு எனக்கு டைம் இல்லை, இது இல்லை, அது இல்லை, ஏகப்பட்ட எக்ஸ்கியூஸு. பட் த ரியல் திங் இஸ் தான், பண்ணணும் முடியும்னு நினச்சா என்னவா இருந்தாலும் பண்ணலாம். அவ்வளோதான், சிம்பிள். இன்றைக்கி ஆக்சுவலாக பேசிகிட்டே பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் யூஸ்வலாக வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்து பேசுவேன்ல, இன்றைக்கி வந்து இந்த மாதிரி மைக் மாஸ்டர் அப்படியே பேசுகிறேன். ஆமாம், இன்றைக்கி தான் முதல் வாட்டி அப்படி பண்ணுறேன். ஆனால் டைம் நீ என்ன பேச என்ன பேசுறது எது எது சம்மந்தம்னா இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன். ஆமாம், இல்லைடா கைஸ், வந்து இன்றைக்கி செகண்ட் மீல் வந்து செம்ம லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து டைம் 10:40. இது வந்து என்னோடய கிளைண்ட்டு. நீங்கள் சொல்கிற பேர் சொல்ல, அப்புறம் நான் சொன்னேன். என் பேர் கஜான். சொல்லு. என் பேர் கஜானன். இவங்க வந்து நம்ம கிளைண்ட்டு ட்ரெயின் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஊர்லேருந்து வரவும் இவங்க அண்ணா கல்யாணம், அதனால் இன்றைக்கி வந்து கஷ்டப்பட்டு ஒரு க்ளோசிங் டைமில் பட்டாசு வாங்கணும் அப்படின்னா, குழந்தைங்களாம் அடம் பிடிக்கிற மாதிரி பட்டாசு வாங்கணும் அப்படின்னு அதை வாங்கிட்டு நாங்கள் வர்றதுக்கு மணி வந்து 10:40. நம்ம எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 9 மணி. 9. அதான் கரெக்டாக. நான் வந்து 2வது மீல் எடுக்க போகும்போது ஒரு கால், அப்புறம் வந்தால் போய் வாங்கிட்டு இப்போ தான் கப்பன்னு பசியோடு சாப்பிட உட்காந்துருக்கோம். கலக்கி இருக்குண்ணா. கலக்கி உனக்குண்ணா வேணாமா? நான் 2 கலக்கி. அதான் வேணான்ட்டல்ல, அப்புறம் எதுக்கு 2 கலக்கி தானே கேட்குறேன். அது எனக்கு தான். டயட் எக்ஸ் ஃபார் லைஃப். ஐயோ ஓட்டுறாதீங்க. அப்புறம் நம்ம கிளைண்ட்டை நம்ம ஃபேவரட்டான ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிட்டு நான் ஒரு 5 பட்டர் பிஸ்கட்டும் 2 டீ. அங்கே ஜென்ரலாக பேசி வீடியோ பண்ண முடியல, ஏன்னா பிஸ்கெட்டை சுட டீல முக்கி அப்படியே வாயில போட்டதும் வாயெல்லாம் வெந்து போச்சு. பட் அதனால தான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இல்லை, பேக்ரவுண்டில் இந்த தமிழ் பாட்டுலாம் ஓடிட்டு இருந்தது. வழக்கம் போல தான் இந்த யூடியூப்காரன் வீடியோ தூக்கி வச்சிருவான். அதான் அப்புறம் ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்த மாதிரி ஒருத்தர் காக்கி டவுசர்லாம் போட்டுன்னு வந்திருந்தாரு. பயங்கர ஃபேமஸான ஆள் மக்களே. கண்டிப்பாக உங்களில் பாதி பேருக்கு ஒரு தெரிஞ்சிருக்கும். போஸ்டிங்லாம் பண்ணி நல்லா இருக்கிற மாதிரி கிளிப்பும் கொடுத்தான். பட் அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்கு, அதனால அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் நல்லா ஊரை சுற்றிட்டு கதையை பேசிட்டு. ஸோ இப்போ மணி 4:12. ஆக்சுவலாக இது சாயங்காலம் கிடையாது, விடிய காலையில். அண்ட் லாஸ்ட் மீல் ஃபைனலாக எதுவும் எடுக்கலை, ஏன்னா சாப்பிட்டதே ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்டாக இருந்தது. அண்டு இப்போ வந்துட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் வந்துட்டு நல்லா டோப்பமினை இறக்கிட்டு தூங்கிடுவேன்.